நிலத்தை உழுது கொண்டிருந்தான் ஒரு இளம் வயது விவசாயி. தற்செயலாக அவனுடைய பார்வை அருகில் இருந்த ஒரு பாறையின் மீது திரும்பியது. அங்கு ஒரு காக்கை தன் அலகில் ஒரு பறவையை கவ்விக்கொண்டு உட்கார்ந்திருந்தது. காக்கைக்கு இரையாக இருந்த பறவையின் மேல் விவசாயிக்கு இரக்கம் உண்டானது. ஒரு கல்லை எடுத்து காக்கை மேல் எறிந்தான். அது பறவையை கீழே போட்டுவிட்டு கா கா என்று கரைந்தது. தொலைந்து போ, கொடிய மனம் படைத்த காக்கையே என்று கத்திக்கொண்டே விவசாயி இன்னொரு கல்லை காக்கையை நோக்கி விட்டெறிந்தான். வாய்க்கு எட்டியது வயிற்றுக்கு எட்டவில்லையே என்ற வருத்தத்தோடும் கோபத்தோடும், உன்னை பழிக்கு பழி வாங்குவேன், உன்னை பழி வாங்காமல் விடவே மாட்டேன் என்று விவசாயிக்கு சாபமிட்டு கொண்டே காக்கை பறந்தது. விவசாயி குற்றுயிரும் குலையுயிருமாய் கிடந்த பறவையை எடுத்து அன்போடு தடவி கொடுத்தான். காக்கையின் அலகு கொத்தி புண்ணாகி போயிருந்த இடங்களில் பச்சிலை சாற்றை பிழிந்தான். உணவும் தண்ணீரும் கொடுத்தான். பறவை உயிர் பிழைத்து கொண்டது. சற்று நேரத்தில் பறக்கும் வலிமை பெற்றுவிட்டது. அன்பனே, நல்ல நண்பனே, இங்கேயே இரு என்று அவனிடம் சொல்லிவிட்டு வெகு சீக்கிரத்தில் அலையில் ஒரு கண்ணாடி குப்பியை கவ்விக்கொண்டு திரும்பி வந்தது. குப்பியை விவசாயிக்கு முன்னால் வைத்தது. இந்த கண்ணாடி குப்பிக்குள் இருக்கும் திரவ மருந்து மிக ஆற்றல் படைத்தது. இது மனிதர்களை அழகாகவும் இளமையாகவும் ஆக்கிவிடும். அது மட்டுமல்ல, சின்ன செடிகளை மிக பெரியவையாக்கிவிடும். என் உயிரை காப்பாற்றிய உனக்கு இது என் அன்பளிப்பு என்றது. பின்பு விவசாயியிடம் விடை பெற்று பறந்து சென்று விட்டது. விவசாயி மிக கவனமாய் கண்ணாடி குப்பியை திறந்தான். திரவ மருந்தை முகர்ந்து பார்த்தான். வாசனை தூக்கி அடித்தது. அப்போது அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. கிடைத்தற்கரிய இது போன்றதொரு பொருள், அதிசயமான பொருள், பயனுள்ள ஒரு பொருள் இருக்க வேண்டியது என்னை போன்ற ஒரு சாமானிய மனிதனிடத்தில் அல்ல. சீமாட்டிகளும் பெருமாட்டிகளும் இளவரசிகளும் ராணிகளுமே இதை வைத்திருக்க பொருத்தமானவர்கள் என்று எண்ணிக்கொண்டு குப்பியை மூடினான். நிலத்தை உழுது முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி போனான் விவசாயி. கண்ணாடி குப்பியை உத்திரத்தில் கட்டி தொங்கவிட்டான். நாளடைவில் அவனுக்கு இருந்த வேலை பளுவில் அதை பற்றி மறந்தே போனான். அதற்கு பிறகு அவனுக்கு திருமணமானது. அவனுக்கு மனைவியாக வந்து வாய்த்தவள் ஒரு சாதாரண குடும்பத்து பெண். நாளெல்லாம் பொழுதெல்லாம் வயலில் வெயிலில் உழைத்து உழைத்து அவளது உடல் கருப்பாக இருந்தது. அவளை மிகவும் நேசித்தான் விவசாயி. அவன் பகலெல்லாம் வயலில் இருந்தான். அவன் மனைவியோ வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் உத்திரத்தில் தூசி தட்டி கொண்டிருந்த போது அதில் தொங்கவிடப்பட்டிருந்த கண்ணாடி குப்பியை பார்த்து விட்டாள். ஒரு நாற்காலியின் மேலேறி அதை எடுத்து திறந்து பார்த்தாள். அந்த திரவியத்தின் அபார நறுமணத்தை முகர்ந்தாள். மனோகரமாக இருந்தது அந்த மனம். அது ஒரு உயர்ந்த வாசனை தைலமாக இருக்கலாம் என்று நினைத்தாள். வீட்டை சுத்தப்படுத்தும் வேலை ஒரு வழியாக முடிந்தது. குளித்தாள். குப்பியில் இருந்து ஒரு சில துளிகளை கூந்தலிலும் மேனி முழுவதும் பூசிக்கொண்டாள். ஒரு சில வினாடிகளில் கருப்பாக இருந்த அவள் உடல் பொன்னிறமாகிவிட்டது. எலுமிச்சம் பழம் போல கண்ணாடியில் பார்த்தபோது அதில் தெரிந்த பிரதிபிம்பம் அவளுடையதுதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. காண்பவர் பிரமிக்கும் கட்டழகியாக காட்சியளித்தாள். குப்பியை திறந்து அதிலிருந்த திரவியத்தை அவள் பூசிக்கொண்ட போது அதில் கொஞ்சம் சுவருக்கு பக்கத்தில் முளைத்திருந்த சிறிய வெங்காய செடிகளின் மேல் தெரித்தது. உடனே ஒவ்வொரு வெங்காய செடியும் ஒரு ஜாடி அளவு பெரியதாகிவிட்டது. விவசாயி வீட்டுக்கு திரும்பி அவனுடைய மனைவியை பார்த்தபோது ஒரு தேவதைதான் தன் வீட்டில் விஜயம் செய்திருக்கிறாள் என்று நினைத்தான். அவளுடைய குரலை வைத்துத்தான் அவள் தன் மனைவி என்று அடையாளம் கண்டு கொண்டான். எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்ததென்று பார்க்கிறீர்களா? எல்லாம் கண்ணாடி குப்பியில் இருந்த வாசனை தைலத்தின் மகிமைதான் என்றாள் அவன் மனைவி. அவனுக்கு உடனே 3 ஆண்டுகளுக்கு முன் ஒரு காக்கையிடம் இருந்து அவன் காப்பாற்றிய ஒரு சின்ன பறவை அவனுக்கு தந்த பரிசு ஞாபகத்திற்கு வந்தது. அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆசையோடு மனைவியையே கண்ணியமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவள் ஒரு பூவைப் போல மென்மையாகவும் ஒளி வீசுபவளாகவும் புத்தம்புது வனப்புடனும் காணப்பட்டாள். ஒரு கணமும் அவளை விட்டு பிரிந்திருக்க அவனால் முடியவில்லை. எந்நேரமும் அவளை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தான். அவன் உழவு வேலைக்கு போகாததால் வயல் தரிசாக கிடந்தது. தரிசு நிலம் சாப்பாடு போடாது, பட்டினி போட்டுவிடும். மனைவி அழகாக இருக்கிறாளே என்பதற்காக அவள் காலடியிலேயே விழுந்து கிடந்தால் பழியும் அவமானமும் வந்து சேரும் என்பதோடு மரணமும் வீட்டுக் கதவை தட்டுவதை தவிர்க்க முடியாது என்பதை படிப்படியாக அவன் உணர்ந்து கொண்டான். புறப்பட்டான் வயலுக்கு. தரிசு நிலத்தை பண்படுத்த தொடங்கினான். அப்பொழுது அழகு மனைவியை பிரிந்திருக்க மனமில்லாத அவன் திறமையான ஓவியரிடம் தன் மனைவியைப் போலவே தத்ரூபமாக தோற்றமளிக்கும் ஓர் ஓவியம் வரைய சொல்லி அதை அவளை பிரிந்திருக்கும் நேரங்களிலெல்லாம் தன்னோடு எடுத்து
கொண்டு போனான். ஒரு நாள் காலையில் விவசாயி நிலத்தை உழுவதற்காக கிளம்பினான். ஓவியத்தை ஒரு மரத்தின் கீழ் வைத்தான். உழத் தொடங்கினான். அப்போது உழுவதை நிறுத்திவிட்டு மனைவியின் ஓவியத்தை ரசித்தான். திடீரென்று வானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு காக்கை சர் என்று கீழே இறங்கி விவசாயியின் மனைவியின் ஓவியத்தை தன் அழகில் கவ்விக்கொண்டு விற்றென்று மேலே தாவியது. விவசாயி உழுவதை நிறுத்திவிட்டு காக்கையை துரத்தி கொண்டு ஓடினான். ஆனால் பயனில்லை. காக்கை அவன் பார்வையில் இருந்து மறைந்து விட்டது. ஓவியத்தை தூக்கி கொண்டு பறந்த காக்கை ஒரு கோட்டைக்கு சென்று அரண்மனை அருகே அதை கீழே போட்டது. அந்த காட்சியை திகைப்போடும் வியப்போடும் பார்த்து கொண்டிருந்த ஒரு காவலன் ஓவியத்தை எடுத்து கொண்டு போய் அரசனிடம் கொடுத்தான். அரசன் அழுக்காமல் சலிக்காமல் விவசாயியின் மனைவியின் ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தான். இந்த அரண்மனையில் இருக்கும் பெண்கள் இந்த ஓவியத்தில் இருக்கும் பெண்ணின் கால் தூசிக்கு கூட ஈடாக மாட்டார்கள். ஒருவேளை கடவுளே அந்த காக்கையை ஒரு தூதாக என்னிடம் அனுப்பி வைத்திருக்கலாம், இந்த அழகு தேவதையை பற்றி நான் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக என்று எண்ணினான். ஓர் அதிகாரியை அழைத்தான். 100 வீரர்களோடு செல்லுங்கள். இந்த ஓவியத்தில் இருக்கும் பெண் எந்த நாட்டில், எந்த நகரத்தில், எந்த கிராமத்தில், எந்த காட்டில் இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அதிகாரி போகிற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவதற்காக ஒரு திருவிழாவை நடத்தினான். அப்போது ஒரு வீரன் விவசாயியின் மனைவியின் ஓவியத்தை கையில் தூக்கி பிடித்து கொண்டு கூட்டத்தை ஊடுருவி கொண்டு நடந்தான். இந்த ஓவியத்தை தவறவிட்டவர் யாராக இருந்தாலும் இதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவித்தபடி சென்று கொண்டிருந்தான். கடைசியாக அதிகாரி விவசாயியின் கிராமத்திற்கு வீரர்களோடு விஜயம் செய்தார். 3 நாள் திருவிழா நடத்தப்பட்டது. அதிகாரியின் தந்திரமும் பலித்தது. ஓவியத்தை ஏந்தி கூட்டத்தின் மத்தியில் சென்று கொண்டிருந்த வீரனை தடுத்து நிறுத்தினான் விவசாயி. இது என் ஓவியம், ஓவியமாக இருப்பவள் என் மனைவி என்றான். வீரர்கள் அவனை கைது செய்தார்கள். அவனுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து அவனுடைய மனைவியை பல்லக்கில் ஏற்றினார்கள். விவசாயியின் கெஞ்சல்களையும் கதறல்களையும் காற்றில் பறக்க விட்டுவிட்டு அரண்மனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவள் பேசவோ சிரிக்கவோ இல்லை, அலங்காரம் செய்து கொள்ளவில்லை, அவிழ்ந்த கூந்தலை சீவி முடிக்கவில்லை. அரசன் அவளிடம் கெஞ்சினான். சிறையில் அடைப்பதாகவும் பயமுறுத்தினான். அவள் எதற்கும் பணியவில்லை. உடனே அவளை சிரிக்க வைப்பவன் எவனோ அவனுக்கு சிறந்த வெகுமதி அளிக்கப்படும் என்று அரசன் நாடெங்கும் அறிவித்தான். அவ்வளவுதான். கோமாளிகள், விகட கவிகள், வேடிக்கைக்காகவும் நகைச்சுவைக்காகவும் பேசுபவர்கள் அத்தனை பேரும் அரண்மனையை நோக்கி படையெடுத்து வந்து விட்டார்கள். விவசாயியின் மனைவியை சிரிக்க வைக்க அவர்கள் செய்த எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. இங்கே விவசாயியோ மனைவி அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு நடைப்பிணமாக ஆகிவிட்டான். சாப்பிடுவதில்லை, தூங்குவதில்லை. தன்னை பற்றியே கவலைப்படாதவன் வயலை பற்றி அக்கறைப்படப் போகிறான். பயிர்களை எல்லாம் எடுக்காமல் நீர் ஊற்றப்படாமல் வாடின. அந்த நேரத்தில் அரசனுடைய அறிவிப்பை அவனும் கேட்டான். இப்போது தன்னுடைய மனைவி எங்கிருக்கிறாள் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது. அதன் பிறகு அவன் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பானா? கொஞ்சம் பெரிய வெங்காயங்களை எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக உரத்த குரலில், வெங்காயம் வாங்கலையோ வெங்காயம், பச்சை வெங்காயம், பெரிய வெங்காயம், நச்சென்று வெட்டினால் நாளெல்லாம் கண்ணீர் வரும், அச்சென்று அடுத்தடுத்து தும்மல் வரும் என்று பாடினான். அவனுடைய கணீர் என்ற குரல் அரண்மனைக்குள்ளிருந்த அவன் மனைவியின் காதுகளில் விழுந்தது. உடனே அவள் முகம் பிரகாசம் அடைந்தது. உள்ளத்துக்குள் கணவன் தன்னை தேடி வந்துவிட்டான் என்ற தெம்பினால் சந்தோஷம் பொங்கியது. இந்த வெங்காயம் விற்பவனை தன்னிடம் அழைத்து வரும்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பி வைத்தாள். பல நாட்களுக்கு பிறகு கணவனை கண்ணெதிரே கண்ட மகிழ்ச்சியினால் முகத்தில் புன்னகை பளீரிட்டது. அவளிடம் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை கவனித்து கொண்டிருந்த அரசன் அவளுடைய புன்னகைக்கு காரணம் அந்த பெரிய வெங்காயங்களும் அவற்றை விற்கும் அந்த வியாபாரியுமே என்று நினைத்தான். வியாபாரி எப்படி அவளை களிப்படைய செய்தானோ அதுபோலவே தானும் அவளை பூரிப்படையவும் புன்னகை சிந்தவும் வைக்க வேண்டும் என்று நினைத்தான் அரசன். வெங்காய வியாபாரியே, இந்த பாடலை உனக்கு கற்றுக் கொடுத்தது யார் என்று கேட்டான் அரசன். அதற்கு விவசாயி, அது நானே இயற்றியது என்றான். அதை எனக்கு கற்றுக் கொடுப்பாயா என்று அரசன் கேட்க, அதற்கென்ன, இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள் என்றான். முதலில் நீ அணிந்திருக்கும் ஆடைகளை கழற்றி எனக்கு கொடு, என் உடைகளை நீ போட்டுக்கொள் என்றான் அரசன். அரசன் விவசாயியின் உடைகளை அணிந்து கொண்டு அவனிடம் இருந்து வெங்காய பாடலை கற்றுக்கொண்டு வேகமாய் அவனுடைய மனைவியின் முன்னால் வந்து நின்று கொண்டு இப்படியும் அப்படியுமாக நடந்து கொண்டு வெங்காயம் வாங்கலியோ என்று ராகம் போட்டு பாடினான். விவசாயியின் மனைவி குலுங்கி குலுங்கி சிரித்தாள். வானத்தையே வளைத்து விட்டோம் என்ற வெற்றி பெருமிதத்தோடு அரசன் நிறுத்தாமல் பாடிக்கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே விவசாயியின் மனைவி ஒரு காவலனிடம் வேட்டை நாய்களை அவிழ்த்து விடும்படி உத்தரவிட்டாள்.
அவிழ்த்து விடப்பட்ட வேட்டை நாய்கள் அரசனை அடையாளம் காண முடியாமல் அவன் யாரோ ஒரு புதியவன் என்று நினைத்து அவன் மேல் பாய்ந்து அவனை கடித்து குதறி துண்டு துண்டாக கிழித்தன. பிறகு விவசாயியை சிம்மாசனத்தில் அமரும்படி அவனுடைய மனைவி அழைப்பு விடுத்தாள். அவன் அரசனுடைய உடைகளை அணிந்திருந்ததால் அமைச்சர்களும் அதிகாரிகளும் காவலர்களும் அவனை அரசன்தான் என்று நினைத்து அவனுக்கு தலைவணங்கினார்கள். ஏழை விவசாயி நாட்டுக்கே அரசனாகி விட்டான். சிம்மாசனத்தில் அவனுக்கு பக்கத்தில் அவனுடைய அழகான மனைவியும் வீற்றிருந்து அவனுக்கு அரிய ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருந்தாள். பிறகு